தாய்மொழியை வளர்க்கவும் பிறமொழி ஆதிக்கத்திலிருந்து காக்கவுமே திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியது. தோன்றிய காலம் முதல் இன்று வரை தமிழ் மொழிக்கான ஒரு தனிப்பெரும் பாதுகாப்பு இயக்கமாகவே செயல்பட்டு வருகிறது. தமிழர்களுக்காக போராடும் கட்சி என்று தங்களை இப்படி விளம்பரப்படுத்தும் திமுக உண்மையில் தமிழர்களுக்காக முக்கிய தருணங்களில் என்ன செய்தது என்பதை பார்ப்போம். 1997 ஜனதா கட்சி கூட்டணியில் மூப்பனார் பிரதமராக வர வாய்ப்பு இருந்தது. ஆனால் திமுக அவரை ஆதரிக்கவில்லை. 2007 தேசிய ஜனநாயக கூட்டணி திரு கலாம் ஐயா அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக முன்மொழிந்த போது அவரையும் திமுக ஆதரிக்கவில்லை. 2025 திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக பாஜக முன்மொழிந்தது. தமிழ்நாட்டில் இருந்து தங்கள் குடும்பத்தை தாண்டி யாரும் வளரக்கூடாது என்பதில் அன்றைய காலகட்டத்தில் இருந்து இப்போது வரை தீவிரமாக இருக்கிறது திமுக. இப்பொழுதும் தமிழகத்திலிருந்து திமுக சார்பில் சென்ற 39 எம்பிக்களும் ஒரு தமிழரை எதிர்த்து வாக்களித்து வந்திருக்கின்றனர். திமுகவின் இத்தனை துரோகங்களையும் அடித்து நொறுக்கி துணை குடியரசு தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்று உள்ளார் நமது தமிழ் மண்ணின் மைந்தன் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சந்திராபுரம் பொன்சாமி ராதாகிருஷ்ணன்